ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பர் இப்போ வந்திருக்கோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் நான் ஒரு பேசிக்காக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து பாருங்க. அந்த பேப்பரில் எந்த அளவுக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நிறைய பேர் ஈஸி, ஆர் டிஃபிகல்ட் ஆர் மீடியம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, எந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு ஒரு வெகுஜன மக்கள் ஆர் வெகுஜன மக்கள்லாம் நான் பேசுறது வந்து ஆல் ஓவர் இந்தியா பீப்புள் ஹூ கேன் ஆன்சர் தட் வித்தவுட் எனி ஸ்பெஷலைஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஆஸ் டு அ மெட்டீரியல். அது மாதிரி எப்படி இருக்கு கொஸ்டின்? இந்த மாதிரி இருக்கா? இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து மெட்டீரியல் பேஸ்ட் எதையாவது நீங்க வந்து கேதர் பண்ணி நிறைய அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து போய் பாருங்க. அவங்க பேசிக் புக் ஃபர்ஸ்ட் கேள்வியே ஜிஎஸ் ஒன்ல பாருங்க, வேதிக் ரிலீஜன் பத்தி கேக்குறாங்க. ரெண்டாவது பல்லவா டைனாஸ்டி பத்தி கேக்குறாங்க. இதை மட்டும் தான் கேக்குறாங்களா? சோழா டைனாஸ்டி பத்தி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்க அந்த கேள்வியில எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுல கிட்டத்தட்ட ஆனா 60 to 75% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா தான் இருக்கும். இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, யூ நீட் நாட் ஹேவ் இலாபரேட் அசிஸ்டன்ஸ் as to a material or an big organization behind you to write this exam. இதுதான் அவங்களோட மோட்டோ. அதனாலதான் அவங்க கொஸ்டின் பேப்பரை எக்ஸாமினேஷன் பேஸ்ட், சிலபஸ் பேஸ்ட், அந்த புக் பேஸ்டா கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே ஆர் ஜிஎஸ் பேப்பர் 3 வரைக்கும் 4 வரல. 4க்கு முன்னாடியே நான் இதை பேசுறேன். கண்டிப்பா 4ம் அப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா கொஸ்டினுமே நீங்க பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து எப்படி இருக்கணும் ஆர் இன்டெகிரிட்டி பேஸ்ட் இருக்கணும் ஜிஎஸ் பேப்பர் 2ல இருக்கு. ஆனா இது ஜிஎஸ் பேப்பர் 4 கொஸ்டின். ஒரு இ கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பார்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. நார்கோ, நான் ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். நார்கோ டெரரிசம் பத்தி தாலிபான்ல இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. சி, இது எல்லாமே பேப்பர். நான் எப்படி போட்டேன்னா, இது பேப்பர்ல நான் படிச்சதை வச்சுதான் நான் அதை வந்து ஒரு ரெகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல போட்டுட்டு இருந்தேன். நீங்க வேணா போய் பாருங்க. இதை நான் வந்து என்ன பேஸ் பண்ணி சொல்றேன்னா, இதை ப்ரெடிக்ஷன் பண்றதோ இல்ல இந்த மாதிரி நான் யோசிக்கிறதோ வச்சு நான் பேசல. நான் என்ன பேசுறேன்னா, இந்த எக்ஸாம் வந்து ஒன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரெண்டாவது நியூஸ் பேப்பர். இதை வச்சு நீங்க இந்த எக்ஸாம அனலைஸ் பண்ணி எழுதுங்க. மூணாவது தேவைப்படுறது ஆன்சர் ரைட்டிங். டெஸ்ட் கிடையாது. ஆன்சர் ரைட்டிங்கோட மீனிங் என்னன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க எப்படி தயாராக போறீங்க, எப்படி எழுத போறீங்க, எப்படி வந்து பாயிண்ட்ஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ண போறீங்க, எப்படி வந்து இதை ப்ரிப்பேர் ஆகி நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணி எழுத போறீங்கன்றதே தவிர, நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டினுக்கு எழுதுனீங்களா இல்லையான்றத அவங்க செக் பண்ணல. இப்ப GS4 கொஸ்டின் வந்துச்சுன்னா இன்னும் கிளியரா தெளிவாயிரும். இப்போ எஸ்ஏ கொஸ்டின் ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே நீங்க போய் பாருங்க. அதுல என்ன கேட்கறாங்க, எஸ்ஏ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஒரு சோசியல் மீடியானால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டதே இருக்குங்க. அவங்க ஏன் மெட்டீரியல் படிக்கிறாங்கன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொன்னாங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் வார்த்தையில இருந்து நான் கேட்டிருக்கேன். அவங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றாங்க. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இஸ் லீடிங் டு டெஸ்பரேஷன் அண்ட் ஆங்ஸைட்டி அப்படின்னு நான் சொல்லலைங்க. யூபிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் பில கேட்ட எஸ்ஏ கொஸ்டின் சொல்லுது, சோசியல் மீடியா உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கிரியேட் பண்ணுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர் பீப்புளுக்கு வந்து ஆர் யங்கர் ஜெனரேஷனுக்கு லோன்லினஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வருதுன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானுமே அதே தான் சொல்றேன். நானும் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியே தான் சொல்றேன். நீங்க எதை பத்தியும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங், ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி ஐயோ இந்த மெட்டீரியல் படிக்கலன்னா மிஸ் அவுட் ஆயிரும், ஐயோ அந்த மெட்டீரியல் படிக்கிறோம்னா மிஸ் அவுட் ஆயிடும். நோ, நீங்க பேசிக் புக்ஸை படிக்கணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டாவது, எவ்வளோ தூரம் அதை யூபிஎஸ்சியில கேட்டிருக்காங்கன்ற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற அந்த அனாலிசிஸ் திறமை வரணும். இதோட ஆன்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர் இல்லைங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது ரிலவெண்டா கேட்டிருக்காங்க. மூணாவது, எப்படி பேப்பர்ல இருந்து இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்றதுன்றத புரிஞ்சுக்கணுங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஒரு இதை எப்படி செய்யறது, 5 steps டு டூ திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து ஒரு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிளாஸ் இதை நான் சொல்லி கொடுத்து இதை டெவலப் பண்ணி க்ரோ பண்ணி அப்பவுமே இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குன்றது என்னோட ஃபீலிங். ஒரு ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல இது வராதுங்க. நீங்களும் வந்து 1 மாசத்துல 2 மாசத்துல ஷார்ட்கட் யோசிக்காதீங்க. நியூஸ் பேப்பர் பாருங்க, புக் எடுங்க, இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ண கத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகுங்க. அவங்க 3 கொஸ்டின் பேப்பரை பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், அவங்களோட யூபிஎஸ்சியோட டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, பேசிக் புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நியூஸ் பேப்பர், யுவர் அனாலிசிஸ், எபிலிட்டி டு ரைட் அண்ட் ஆன்சர் அண்ட் பிரெயின்ஸ்டார்ம் கொஸ்டின்ஸ். இவ்வளவுதாங்க அவங்க கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து படிக்க வேண்டிய செக்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு, நீங்க பேப்பர் சொல்லிட்டீங்க, ராஜ்யசபா டிவி எல்லாம் எதுவும் சொல்லலன்னு. சி, ராஜ்யசபா டிவி வந்து பார்க்கணும்னா ஜாலியா பாருங்க, ஃபன். இட்ஸ் ஃபார் ஃபன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நார்கோ டெரரிசம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ராஜ்யசபா டிவில ஒரு டிஸ்கஷன் இருக்கு, நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு போர் அடிக்கும் போது, இப்போ சாப்பிடும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் சாப்பிடும் போது லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். I think most of you would do that. If you are not a person doing that, well, congratulations. Actually, you have survived this digital onslaught of, monotonous life of இந்த மாதிரி சாப்பிடும் போது பார்த்துட்டு இருக்கிறது. பட் அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டைரக்டா அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ராஜ்யசபா டிவி பாருங்க. அதர் மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படலான்றத மேபி நான் இன்னொரு வீடியோல பண்றேன். ஐ ஹோப் ஐ மேட் சென்ஸ் த்ரூ திஸ் வீடியோ. Keep working, keep doing the basics. I think you will clear this exam. For people who are writing mains, I hope they have written this exam very well. Thank you and all the best.